சயாட்டிக்கா பிரச்சனை தானே, சத்தமே இல்லாம வாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவோடு சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு பயிற்சியை பண்ணாலே போதும் சயாட்டிக்காவை சரி பண்ணிடலாம். அவரை மீட் பண்ணுறமோ இல்லையோ, அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த கோல்டு சில்வர்லாம் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபருக்காக அவர் வந்து ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறாரு. அவர் பேஷண்ட்டை பார்த்ததே கிடையாது. அப்போது ஒரு சயாட்டிக்கா பேஷண்ட்டுக்கு ஆள் மனசில் கொண்டு போய் இறக்குறாரு. இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சயாட்டிக்கா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேஷண்ட்டும் நம்பி அந்த பிரச்சனையை பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை பண்ணுறாரு. அந்த பயிற்சியில் என்ன பண்ணுறாருன்னா, காலை தூக்கி பெஞ்ச் மேலே வச்சுக்கிட்டு குனிஞ்சு காலை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரூடேட்டட் டிஸ்க்னால் டிஸ்கிற ஒரு பகுதி உள்ளே பிஞ்சு நல்ல நர்வ் ரூட்டை அழுத்திட்டு இருக்கு. அந்த பொசிஷனில் பண்ணுறப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுட் ட்ராப் வந்துச்சு. ஃபுட் ட்ராப் அப்படின்னா கால் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் தெரியும். காலில் இந்த டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ண முடியாமல் ஃபுட் தொங்கிடும். என்கிட்ட லிட்ரலி ஸ்டிக்கை ஊண்டி நடந்து வராரு. ஒன்றுமே பண்ண முடியாது. டெஃபினட்டாக அதை சர்ஜனுக்கு தான் நான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்படி தான் செஞ்சேன். ஏன்னா யூடியூப்பில் கொடுக்குற எல்லா எக்ஸசைஸும் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. நிஜமாகவே தெரியாது. எந்த கேரண்டியும் கிடையாது. பேஷண்ட்டை அசஸ் பண்ணாமல் எப்படி ஒரு டாக்டர் மருந்து கொடுக்க மாட்டாரோ, பேஷண்ட்டை அசஸ் பண்ணாமல் எப்படி எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களோ, அது மாதிரி தான் வீட்டில் பண்ணுற ஹோம் ரெமெடிஸ் சரியாகலாம், ஆகாமல் போகலாம். எப்படி ஒரு காய்ச்சடிக்குது, ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறோம். சரியானா ஓகே, ஆகலான்னா நம்ம டாக்டர் திரும்பி பார்க்க போயிடுவோம். அது மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து தப்பாக பண்ணால் பிரச்சனை வராத வரைக்கும் ஓகே. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு புது புது பிரச்சனையாக வருது. என்கிட்ட வர்ற நிறைய சயாட்டிக்கா பேஷண்ட் அதுக்கு முன்னாடி குறைஞ்சது 10 கிளினிக் போயிருக்காங்க. அங்கே நீவி புது பிரச்சனை வந்திருக்கு. தேவையில்லாமல் ஸ்பைனல் வெர்டிபிள் ஜாயின்ஸ்குள்ளே ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி நீவுறதோடு இல்லாமல் நீவி முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸை பூரா பண்ணுங்கிறாங்க. சார் அது பண்ணதுக்கப்புறம் தான் சார் கூடிருச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ பேஷண்ட் வராங்க. அதனால் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பல்ப் வாங்கினவங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா இப்போயாவது லாஸ்ட்டு சான்ஸ் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறமும் பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.